விறகடுப்புல பிரியாணி செய்ய போறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க. 10 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு ஆயில் 2 லிட்டரும், லவங்கம் 20 கிராம், ஏலக்காய் 20 கிராம், பட்டை 20 கிராம், பச்சை மிளகாய் ஒரு 100 கிராம், கூடவே கட் பண்ணி வச்சிருப்போம் வெங்காயம் அது ஒரு 4 கிலோ ஆட் பண்ணிட்டு அடுப்புல ஏத்தி நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சா பார்த்த அப்புறம் உள்ள மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலா ஆட் பண்ண போறோம்னா இஞ்சி 1 கிலோவும், பூண்டு ஒரு 800 கிராம், தனி மிளகாய் தூள் 80 கிராம், கரம் மசாலா 20 கிராம், உப்பு ஒரு 300 கிராம், புதினா ஒரு 200 கிராம், மல்லி ஒரு 200 கிராம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சா பார்த்தா அப்புறம் தக்காளி ஒரு 4 கிலோவும், தயிர் 1 லிட்டரும், எலுமிச்சப்பழம் ஒரு 10 எலுமிச்சப்பழமும், தண்ணி ஒரு 8 லிட்டர் ஆட் பண்ணிட்டு தக்காளி நல்லா குழச்சிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சிச்சா பார்த்தா அப்புறம் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருப்போம் சிக்கனை அது உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சா அப்புறம் ஆல்ரெடி ஊற வச்ச அரிசியை சுட தண்ணி ஒரு 30 லிட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு 500 கிராம் ஆட் பண்ணிட்டு அந்த அரிசி அதுல போட்டு ஆஃப் பாயில் எடுத்து இந்த மசாலோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டம் போட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்க சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடும். நீங்களும் வீட்டுல விறகடுப்புல செஞ்சு பாருங்க. எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். டாடா பை பை.